சார் வணக்கம். இப்போ அமாவாசை யோகம்னா என்ன? அது மாதிரி அதில் பிறந்தா அவங்களுக்கு என்னெல்லாம் யோகம் இருக்குது? அதில் பிறந்தா வந்துட்டு நிறைய கெட்டதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்க. அவங்க ஃபேமிலியில் நிறைய இஷ்யூ வருதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா? ஜோதிட ரீதியாக அதெல்லாம் உண்மை நம்புறீங்களா? ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க. நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அமாவாசைனா என்ன? ஜாதகத்தில் அதாவது அமாவாசைனா சூரியன் சந்திரன் ஒரே ராசி கட்டத்தில் இருக்கும். பார்த்தீங்கன்னா நேர் 7ஆம் இடத்துல இருந்தால் பௌர்ணமி யோகம்னு பேர். ராசியிலேயே அமாவாசைனா சூரியனும் சந்திரனும் இருப்பாங்க. சூரியன் ஒளிக்காரகன், ஆத்மகாரகன், தந்தைக்காரகன், தாய்க்காரகன், மனதுக்காரகன் சொல்லக்கூடிய சந்திரன் 2 பேரும் ஒரே ராசியில் ஒரே பாகையில் இணையும் பொழுது சந்திரன் தனது ஒளித்தன்மையை முற்றிலும் இழந்து விடுவார். அப்படிப்பட்ட நாட்களுக்கு தான் அமாவாசைன்னு பேர். இந்த அமாவாசையில் பிறந்தா நல்லது இல்லையா அவங்களுக்கு வாழ்க்கையில்? ஏன்னா வாழ்க்கையில் உங்கள் கிரக ஒளி மேலே படும் பொழுது தான் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜாதகம் சிறப்பு வாய்ந்த ஜாதகமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒளித்தன்மையை சந்திரன் இழந்து விட்டாரே அப்படின்னு கேட்குறீங்க. உண்மைதான். இப்போ அமாவாசை கனத்த நாள்னு சொல்லுவாங்க. நீங்கள் கடற்கரை ஓரம் இருக்கவங்கன்னா உங்களுக்கு தெரியும். அமாவாசையில் ஒரு ஆக்ரோஷமான நிலைமையில் கடல் அலைகள் மோதும். ஏன்னா அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த நிலவொளி கிடைக்காத சமயத்தில் ஒரு வேகம், ஒரு ஆக்ரோஷம் அந்த கடல் அலைகளில் காணப்படும். மனநலம் பாதித்தவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அமாவாசையில் அவங்க பைத்தியம் முத்தி போகும். அவங்க செய்கை வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா மனதை பாதிக்கிற கிரகம் அமாவாசையோட நிலவு இல்லாத சமயத்தில், நிலவு ஒளி இல்லாத நேரத்தில் மனதை பாதிக்கக்கூடும். சில கிராமத்தில் சொல்லுவாங்க, வயசான பெரியவர் யாராவது பெரியவங்க தாத்தாவோ பாட்டியோ கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தால் அமாவாசைக்கு அப்புறம் பார்ப்போம்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அமாவாசைக்கு நம்மளோட பூமியோட தொடர்பு இருக்குது. இப்போ ஜாதகத்தில் அமாவாசை இருந்ததுன்னா தாய் தந்தையோரோட ஆதரவு இருக்காது அப்படிங்கிறது ஒரு பேசிக் ரூல். அதற்கு பதிலாக தாய் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடம் பலப்பட்டிருந்தாலும், 9ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடம் பலப்பட்டிருந்தாலும் அந்த பிரச்சனைகள் நீங்கிவிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசைக்கு குரு தனது 5, 7, 9 பார்வைகளால் சந்திரனையும் சூரியனையும் சேர்த்து பார்க்கப்படும் பொழுது சிவராஜ யோகம் எனப்படக்கூடிய ஒரு உயர்ந்த ராஜயோகம் ஏற்படும். பிரச்சனை தீரும். புதனும் சுக்கிரனும் அந்த அமாவாசை யோகத்தில் சேரும் பொழுது அந்த தோஷம் நீங்கி நன்மை ஏற்படும். அதனால் அமாவாசை என்றாலே மிகப்பெரிய தலைவர்கள்லாம் அமாவாசையில் பிறந்திருக்காங்க. அமாவாசையில் பிறந்தால் லைஃப் நல்லா இருக்காதுன்னு இல்லை. முதல் விதி அமாவாசையை பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்திலிருந்து அமாவாசையில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்கன்னா அங்கே 9, 10ஆம் அதிபதிகள் சேர்க்கை உங்களுக்கு நடக்க போகிறதுன்னு அர்த்தம். ஆக அதுவும் ஒரு பாசிட்டிவ். எல்லாத்தையும் ஆணைக்கு அறம்னா குதிரைக்கு குரம்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த குரு சுக்கிரன் புதன் சேர்க்கை இருக்கும் பொழுதும் அந்த அமாவாசை யோகத்திற்கு 4, 9 ஆகிய அதிபதிகள் வலுத்திருக்கும் பொழுதும் அமாவாசை தோஷம் செய்யாது. இருந்தாலும் ஒரு சிறிய பரிகாரமாக அமாவாசை தினத்தன்று ஆலயங்களில், சிவன் ஆலயங்களில் அர்த்தநாரீஸ்வரருக்கு 2 விளக்குகளில் இழுப்பெண்ணெய் விளக்கு ஏற்றி வந்து மலர் தூவி அர்ச்சனை செய்து வழிபடுவதும், சுவாதி நட்சத்திர தினத்தன்றும் அமாவாசை தினத்தன்றும் நரசிம்ம பெருமாளுக்கு வழிபாடு செய்வதும் இந்த அமாவாசை தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழிபாடாக அமையும். முடிந்தால் பௌர்ணமி தினத்தன்று குலதெய்வ கோயிலில் பானகம் நெய்வேத்தியம் செய்து அதை வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்தால் இந்த அமாவாசை தோஷம் நிவர்த்தியாகும்.